இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வணக்கம். ஜில்லே ஜங்கே ஜங்கே. அண்ட் உலக மக்கள் எல்லாருக்குமே எங்களுடைய விஷ் யூ ஹாப்பி 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 நியூ இயர் இன் அட்வான்ஸ். மதனே, என்ன மச்சான் எப்போ இல்லாம இன்னைக்கு நல்லா பளபளப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கியே? அது இப்போ கிறிஸ்மஸ் வந்துச்சு இல்லையா? ஆமா வந்துச்சு. அதுக்காக நானும் ரெண்டு பேரும் அப்படியே காஷ்மீருக்கு போயிட்டு வேற லெவல் இருந்து மச்சான். அதான் இந்த கிறிஸ்மஸ் காரணம். என்னடா உன் நண்பனை விட்டு தனியா போயிட்டு வந்திருக்க? நான் போனதே உனக்காக தான். எனக்காகவா? எஸ். எதுக்கு போனேன்? உனக்கு வேற பொண்ணு பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஆமா. அதனால தான் போய் பொண்ணு பார்த்தேன். பொண்ணு வேற லெவல். அதை வெள்ளைன்னு சொல்றதா, பிங்க்னு சொல்றதா, இல்ல ரோஸ்ன்னு சொல்றதா, அப்பா சுண்டி விட்டா ரத்தம் வருமா? அந்த எனக்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் அந்த பொண்ணை வரைஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல மச்சி, உனக்காக தான் பார்த்தேன். அந்த பொண்ணோட அழகை வந்து அப்படியே என்ன மீறி. சரி ஓகே, அந்த பொண்ணை போய் பார்த்தியா, பேசுனியா? நீ இல்லாம போயிட்டு அந்த பொண்ணை பேசுறது நல்லா இருக்காது, நாகரிகமா இருக்காது இல்லையா? அதனாலதான் அந்த பொண்ணுகிட்ட வந்து இப்ப பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூரத்துல இருந்து அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அடுத்த வருஷம் பேசலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏய் மதன், இத்தனை நாளா இந்த கதிரை நீ நண்பனா தாண்டா பார்த்திருக்க. இனிமேல் எதிரியா பார்க்க போறடா. இவ்வளவு நாள் எனக்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொல்லி நீ எல்லா பொண்ணுகிட்டையும் நம்பர் வாங்கி கமிட் ஆகி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் வச்சு லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இந்த கனவு கோட்டையை நான் இடிச்சு காட்டேன்டா. காட்டுறியா? நானும் உன்னை விட நீ பார்த்துருக்கிற பொண்ணை விட அழகா சூப்பரா நச்சுன்னு பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல இந்த மாப்பிள்ளைக்கு உன்னை பண மாப்பிள்ளையா நிக்க வைக்கலடா. நான் அண்ணாமலையா இல்லடா. ஏய், அண்ணாமலை கிடையாது, அவன் பேர் கதிர். சபதத்தையே ஒழுங்கா போட தெரியல. இப்ப பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறானா? மச்சி, அவனுக்கு பொண்ணு பார்க்கறது நானா தான் இருப்பேன். நல்ல பொண்ணா பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நான் பண்ணி காட்டுறேன். நன்றியா? சரி ஓகே, விட்டா அப்படியே பேசிட்டே இருப்பான். பட் நம்ம நீ ஷோ ஆரம்பிக்கணும்னா அழகான பெண்களை கூப்பிடணும். Let's put hands together to welcome our beautiful girls to the show. ஜில்லே ஜங்கே ஜங்கே. Happy New Year! பார்த்தல, பார்த்தேன். டீமேயோட பவரை பார்த்தல. நீ கீழே இறங்கி ஓடுற அளவுக்கு வேற லெவல்ல வெறித்தனமா இல்ல மச்சான், மாஸ்டர்ல ஆடிட்டு இருந்தேன். டக்குன்னு ஜூம்ல பார்க்க மறந்து கீழே போயிட்டேன். அப்படியா? டீம் பி வந்தா எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும். வெல்கம் வெல்கம் கேர்ள்ஸ், டீம் ஏ. So go to your seat please. Thank you. பாரு, நாங்க தான்டா ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல உட்கார்ந்திருக்காங்க மை கேர்ள்ஸ். என்ன ஆட்டிடியூட்? டீம் ஏ உங்களோட ஆட்டிடியூட் காமிச்சிட்டீங்கல, டீம் பி எங்களோட ஆட்டிடியூட் பாக்குறியா? தயவு செய்து பார்க்கலாம். Okay, let's welcome team B. பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா இடிஞ்சிருந்தா தாயரு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை வேணாம் போயிரு. யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீ இரு. ஹாப்பி 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 ஹாப்பி, நான் ரொம்ப 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 ஹாப்பி. ஹாப்பி 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 ஹாப்பி. ஓகே, டீம் பி பெரிய பில்டப்லாம் கொடுத்துருக்குறான். எங்கள் கேர்ள்ஸ் தான் வந்து வேறு லெவலில் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்குது. ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. டீம் பி எப்படி விளையாட போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். கேர்ள்ஸ் ரொம்ப நேரம் நிற்காதீங்க, மை கால்லாம் வந்து பெயின் ஆகிடும். ஸோ உங்கள் இடத்துக்கு போய் நீங்கள் உட்காந்துக்குங்க. ஓகே, ஸோ வெல்கம் டீம் ஏ அண்ட் டீம் பி. அண்ட் உங்களுக்கு வந்து
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வந்ததுல இல்ல ஏன் நமக்கு எப்பயுமே சந்தோஷம் தான். இன்னைக்கு என்ன அது? தெரியல ஏதோ ஸ்பெஷலா சந்தோஷம். ஏன்னா நியூ இயர் வரப்போகுது, புது வருஷம், புதுசா இந்த வருஷமும் உனக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. ஓகே சார், டீம் ஏ உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. Hi, I'm Pooja. I'm Pooja model and a Karanage. boxer. Huh? Boxer. Boxer, dude. பாக்ஸர் மேன், பாக்ஸர். ஹே ஹை ஃபை. மீ ஆல்சோ பாக்ஸர். என் ஊர்ல வந்து பெரிய பாக்ஸர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியா? கேள்விப்பட்டது. இதோ போட்டுருக்காங்க. இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்க The big boxer விஜய் கதிர். கதிரு, நீ பாக்ஸர்னு சொல்லிட்ட. ஆமாடா. அது டீம் மேல வேற பாக்ஸர் வந்துட்டாங்க. இது வந்து டெஸ்ட் பண்ணியே ஆகணும். டீம் ஏ டீம் பி பயங்கரமா இருக்காங்கடா. நம்ம தான் வந்து அதாவது ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, கேம்ல வந்து பிச்சு உதறிடுவாங்க. எல்லாருமே கால் மேல கால் போட்டுட்டு ஆட்டிடியூட் வீட்லயே கத்து கொடுத்துருக்காங்க, இப்படிதான் இருக்கணும் வெளியே போனா அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பேசும் பயங்கரமா பேசுறாங்க, ஆட்டம் பயங்கரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜில் ஜங் ஜக்ல நம்ம விளையாட போற அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா, வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் விளையாட போறது யாருன்னா இந்த ரவுண்ட டீம் ஏ. வாங்க. ஓகே, டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறது? நம்ம பாக்ஸர் பூஜா. பாக்ஸர் பார்த்துடலாம். இன்னைக்கு பாகுபலி பாய்ஸா இல்ல பாக்ஸரான்றத ஸோ அந்த பக்கெட்டை கையில் எடுத்துக்கங்க. பாக்ஸர் பூஜா ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. பார்த்தல தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க பூஜா. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க பூஜா. பூஜா தொடர்ந்து போலாம் 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 போலாம். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நீ இருக்கிற தண்ணியை சேவ் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே, அடுத்து நீங்க எடுத்துக்கோங்க. ரெடியா? ரெடி, மூவ் கோ. போங்க. சப்பா முடியல. போங்க, கீழே இறங்கி போய் இந்த ரெண்டு பக்கெட் எடுத்துட்டு வாங்க. பக்கெட் எடுத்து. நேரம் திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு? சிந்தியா, சிந்தியா அங்க இருந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனும். கம்ப்ளீட் பண்ணோம். பக்கெட் விடுங்க, பரவாயில்ல பக்கெட் விடுங்க வாங்க. சரி, ஓகே ஓகே, வா. அடுத்து வாங்க. பூஜா பூஜா கோ. வாங்க. பாக்ஸருக்கு வந்த கம்ப்ளீட் தி டாஸ்க். அதே இடத்துல கம்ப்ளீட் பண்ணுங்க. டாஸ்க கம்ப்ளீட் பண்ணுங்க. பாக்ஸர் எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா நீங்க. ஓகே, அடுத்து ரெடி கோ கோ. இன்னும் போலையா? பாமாவளையா பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே, பக்கெட் எடுத்துட்டு வாங்க. பக்கெட் எடுத்துட்டு வாங்க. பக்கெட் எடுத்துட்டு வாங்க. டீமே போமா. போ ஓடி ஓடி. ஐயோ. சென்டர் பக்கெட் எடுத்துங்க. பரவாயில்ல, பக்கெட்ல தண்ணி இல்ல. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. சென்டருக்கு வாங்க. சென்டருக்கு வாங்க. அடடடடடட என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? போகுதுட்டு டீம் ஏ வந்து ஃபேண்டாஸ்டிக்கா விளையாண்டீங்க. அண்ட் பூஜா கரானாகே பாக்ஸர்க்கே ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நானே ஆச்சரியமா போட்டப்பா என்ன வேகமா ஓடிச்சு அந்த பொண்ணு. டீமே வந்து தண்ணி கூட கீழே ஊத்தாம. அதான் டீம் வந்து பயங்கரமா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது
வடக்கால் ஒன்று போகுது, தெக்கால் ஒன்று போகுது, நாக்கால் ஒன்று போகுது. இரு அப்படியே ஒட்டுமொத்தமா எங்க டீம் வந்து அப்படியே இது பண்ணிட்டே போவியே. டீம் பியும் விளையாடுவாங்க, அப்ப பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்ப நீ பேசு, இப்ப நான் பேசிக்கிறேன். பேசிக்கோ. நீ தானே? அவங்க பேசிட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஐயோ இந்த பொண்ணு வேற அண்ணா அண்ணானுமே. அவரை மட்டும்தான். அவரை மட்டும் தானா? அப்போ ஓகே பேசுங்க. வேற லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். யா நைஸ். பறக்க விடுறாங்க. மா பாக்ஸர், யா உங்களை பத்தி நாங்களே பயந்துட்டோம். இது வரைக்கும் இந்த கேம் விளையாண்ட யாருமே ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே ஊத்தாம போனதே கிடையாது. பார்த்துட்டு ஐயோ ஓகே இன்னைக்கு செம்மையா விளையாட போறாங்கன்னு பார்த்தா அடுத்த இதுல கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இல்ல So, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா ஆடுவோம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? யா இட் வாஸ் ஃபன். கூல். கூல். யா டீம் ஏ ரொம்ப அழகா சொன்னீங்க. பட் அவங்க வந்து விளையாடுனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்றதை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க இடத்துக்கு போயிடுங்க. பாக்ஸர் நீங்க மட்டும் இங்க இருங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான தண்ணி சிந்தாம போறதுனால ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் ஏதோ கொடுக்க போறேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க 2 பேர் போயிடலாம் போங்க. மச்சான் என்ன மச்சான் ஸ்பெஷலா இவங்கள மட்டும் நிக்க வச்சிருக்க இன்னைக்கு? எல்லாத்துலயும் அவசரம் முந்திரி கொட்டையா இருக்காத சொல்றேன். அவங்க நிக்க வச்சிருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி யாரங்க bring the property. மச்சான் அதாவது ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டஸ்டன்ட்டுக்குலாம் gift வச்சர்லாம் கொடுப்போம். இது கண்டஸ்டன்ட் gift கிடையாதுப்பா. இது வந்து வேற ஒரு பெரிய மனுஷனுக்கு பயங்கரமான ஒரு gift. ஓஹோ பாக்குறியா? யார் அப்படி அங்க? பாக்குறியா என்னன்னு பாக்குறியா? பாறேன். ஓபன் பண்ணிடலாமா? சடா அட மச்சான் சிக்கன் பக்கோடா போடும்போது சட்டும் சுற்றுமேன்னு சொல்லி இது போட்டு பிடிப்பாங்க. அதுதானே இது? என்னது இது? அதான்டா அந்த கிச்சன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வடச்சட்டி எடுத்து வைக்கிறது. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது பூஜா பாக்ஸர்னு சொல்லும்போது நீங்க என்னன்னு சொன்னீங்க? ஏய் ஐ அம் ஆல்சோ பாக்ஸர்யா. இது பேர் என்ன? இது அட கிளவுஸ் இந்த கிரிக்கெட் கீப்பர்லாம் போடுவாங்களே தானே? ஆமா அதானே. இந்த 5 வருஷம் கிரிக்கெட் கிளவுஸா? நல்லா பாத்துங்க மக்களே, இவர் பாக்ஸரா. என்ன ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏய் பாக்ஸருக்கு எது கை இப்படி உதறது? இல்ல மச்சான் ஏய் சண்டே விளையாட பாக்ஸிங் ஸ்ட்ராங்கா விளையாடு. நீ தயவு செய்து கண்ணாடி கூட அடிதான் வாங்க போற. ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். பொண்ணுங்களை அடிக்கிறத எங்க அம்மா சொல்லிருக்காங்கடா. Foul, foul. கண்ட்ரோல் மிஸ்டர் கதிர் அடி வாங்கியிருக்கேன். கண்ட்ரோல் ஃபவுல் பண்ணியிருக்கீங்க. ஓகே அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே பொண்ணு பாக்குறேன்.
இருமா வலிக்குது. அங்க பாருங்க boss. ஓகே பூஜா ஓகே எதுவும் பண்ணாதீங்க. நான் சும்மா நேரத்துக்கு கொஞ்சம் பிலிப்பு காட்டுடுமா. ஏதோ பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. காம்பீர்னு சொன்னா வேண்டாம், கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது சொல்லுவேன்ட்டு பாக்ஸர்னு சொல்லுவேன்னு நினைச்சமா. ஆனா சொன்னேன், ஆனா உண்மையான பாக்ஸர் நீ வந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. நான் எம் குமரன் சட்டா பகலட்சுமி பத்திரி, அதுக்கப்புறம் இறுதி சுற்று அதை பார்த்தாம தெரிஞ்சுக்கிட்ட பாக்ஸர்னு வேண்டாம் எந்திரி. ஒரு ஆம்பளை புள்ளின்னு பார்க்காம கட்ட பக்கம் அடிக்கிறான். விடு மீசையில மண்ணு ஒட்டி இருக்கு. இங்க பாருமையா ஏ டீம் வந்து விளையாடி முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு வாரே பார்த்தோம். வேற லெவலில் இங்கே வந்து பாக்ஸிங் காம்படிஷன் சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸருக்கும் ஒரு மனிதனுக்கும் ஏதோ நடந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு. அதை தொடர்ந்து டீம் பி தான் விளையாடணும். ஸோ டீம் பி வாங்க. பாருங்க, நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஏதோ அந்த பொண்ணுக்கு கூடலாம் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த பொண்ணு இன்னும் லெவல் 1ல் தான் இருக்கு. நான் லெவல் 350 வரைக்கும் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் பக்கம் திரும்பி பார்த்து சொல்லு. சரியா? அதனால் பயங்கர அடிகள் வாங்கியிருக்கேன். இந்த அடிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து காணிக்கையாக நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஜெயிச்சிருக்கேன். ஓகே, லீடாக வரணும். பை பை ஹை ஃபை. சரி ஓகே ரெடியா? டீம் பிலேருந்து யார் முதலாவது வர போறீங்க? ரேஷ்மா வாங்க. ரீஷ்மா போங்க. ரேஷ்மா ஐயோ ரேஷ்மா, ஹேய் டாஸ்க் கம்ப்ளீட் ரேஷ்மா. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணு ரேஷ்மா. தயவு செஞ்சு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க ரேஷ்மா. கம் ஆன் ரேஷ்மா. ஏய் கம்ப்ளீட் பண்ணுங்க. எந்திரிச்சு போங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த பக்கெட் இங்க கொண்டு வந்து வச்சாதான் அடுத்த கண்டஸ்டன்ட் வர முடியும். ரெடி? ஐஸ்வரிகா ரொசாலியா ரெடி? ரொசாலியா ரிஷ்மா சோனா சாவ்லா. ஓகே கம் ஆன் சென்டருக்கு வாங்க. சென்டர்ல வாங்க. சாவ்லா ரெடி? சாவ்லா போங்க. சாவ்லா ரெடியா ரேஷ்மா? உங்களுக்காக வந்து சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷ்மா.
நான் டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. ரொம்ப கிட்ட இருக்கு, கீழே விழுந்துடாதீங்க. ஓகே ஓகே ஓகே, வந்துருங்க. 2 பக்கெட் எடுத்துருவாங்க, 2 பக்கெட் எடுத்துருவாங்க. டீம் பி, நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே வேஸ்ட் பண்ணாம கொண்டு போய் பீக்கர்ல ஊற்றணும்னு. ஆனா ஒரு சொட்டு தண்ணீரை கூட பீக்கர்ல ஊத்தாத டீம் பி. வெரி குட், சூப்பர் சூப்பர். தண்ணி ஊத்துறது முக்கியம் இல்ல, டாஸ்க்கை ஃபில் பண்றது தான் முக்கியம். நம்ம தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சரி டீம் பி, எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? It was a jumping ramp. வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? Bad experience. பேட் எக்ஸ்பீரியன்ஸ். Very bad. ஓகே. Cheating. சீட்டிங். நெக்ஸ்ட். ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. இந்த மெட்டீரியலே ஒரு மாதிரி இருக்கல, தண்ணி வேற. மெட்டீரியலா? இதுல என்ன ட்ரெஸ்ஸா தைக்க போற? மெட்டீரியலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே விடு, அவங்களுக்கு அது மாதிரி இருக்கு. ஓகே. வலிக்குது, ஓ முடியல. ஸ்ப்ரே எடுத்துட்டு வாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. போங்க. இல்லடா, ஹெல்ப் பண்ணலாம். ஒன்றும் வேணாம். நீங்க இது போது போயிருக்கீங்களா? அதாவது உங்களை பார்க்கும்போது இல்லை, அந்த பிரேமம் படத்தில் அது இஸ் லைக் மலர் டீச்சரில் ஐ ஃபீல் லைக் தட். ஷையாக இருக்கு உங்களை பார்த்தாலே. எனக்கும் ஷையா இருக்கு உங்களை பார்த்தாலே. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். சின்னஞ்சிறு சிக மனசுக்குள் சில சிலன சின்னத்தூரல் போட இவன் திருந்த மாட்டாயா, இவன் திருந்தவே மாட்டான். பொதுவாக பருவம் ஒரு பூந்தோட்டமாச்சு. வெரி குட். டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை விளையாடி முடிச்சிட்டாங்க. இந்த ரவுண்டோடைய வின்னர் யாருன்னு பார்க்கும்போது டீம் ஏ தான் இந்த ரவுண்டோடைய வின்னர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். 2 டீமுமே சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் டீம் ஏ நீங்க லீடிங்ல இருக்கீங்க. Yes. கண்டிப்பா இந்த செகண்ட் ரவுண்ட்ல நாங்க லீடிங்க்கு வருவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கோம். அண்ட் இந்த செகண்ட் ரவுண்டோட நேம் என்ன அப்படின்னா நான் சொல்லுவேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்களும் சொல்லணும். ஓகே? ஸோ செகண்ட் ரவுண்டோட நேம் லஜாக் மஜாக் பாஜாக். எங்க எல்லாருமே சேர்த்து சொல்லுங்க. லஜாக் மஜாக் பாஜாக். லொச்சக் மொச்சக் பச்சக். ஓகே மதன், ஸோ டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? எங்க டீம்ல இருந்து பூஜா அண்ட் டீம் பில இருந்து குஞ்சன் சாவ்லா. ஹாய், பாக்ஸர் பூஜா அண்ட் கல்பனா சாவ்லா. ஸோ 2 பேர் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி என்னன்னா ஒரு ரைம்ஸா வரும். ஆமா. மதன் வந்து எதுல தொடங்கி எதுல முடிக்கிறாரோ அதுல இருந்து நீங்க தொடங்கணும். ஓகே, உங்களோட கொஸ்டின் என்னன்றதை படிச்சிடுறேன். ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் ரன். பூஜா, இது பாக்ஸிங் Come here, இல்லடா, come here. பாஞ்ச் அடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ டாங் அடிச்சது எனது அணியே டீம் பி. அண்ட் ஆன்சர் Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth. குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா. ஓ ஓ ஓ ஓ பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணி 50 பாயிண்ட்ஸ் நாங்க எடுத்துட்டோம். ஓகே, சோ டீம் பி 50 பாயிண்ட்ஸ். எஸ். ஓகே, அடுத்த क्वेश्चनக்கு டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து அடுத்து ஸ்ரீவித்யா அண்ட் டீம் பில இருந்து ரொசாலியா. ஓகே, சோ உங்களுக்கான கேள்வி இதோ. இல்லப்பா, இந்த கேள்வி மச்சான் நீ கேட்டதா கரெக்டா இருக்கு. அது
ஏய் நீயே கேளு. டேய் நாளைக்கு பண்ணி ஏய் கேளுடா. உனக்கான கேள்வி அது. ஏய் நீ கேளுடா. முதல் கேள்வி நான் கேட்டேன், ரெண்டாவது நீ கேட்கணும். மூணாவது கேள்வி நான் கேட்டுக்கிறேன். கேளு. நீ கேளு. தயவு செய்து கேளு. கேளுடா. கேள் மேன் ப்ளீஸ். ராஜா ராணி படத்துல நஸ்ரியா ஆர்யாவை எப்படின்னு கூப்பிடுவாங்க? ரன். வாங்க வாங்க. ஓகே பதில். டீம் ஏ சொல்லுங்க. ஸ்ரீவித்யா நீங்க தான் டாங் அடிச்சிருக்கீங்க, பதில் என்ன? பிரதர் யார் உன்னதானே? பிரதர் ஓகே, அதாவது நஸ்ரியா வந்து ஆர்யா பிரதர் கூப்பிட்டு கடைசியில் கமிட் ஆயிடுவாங்கல்ல? கமிட் ஆயிடுவாங்க. அந்த பக்கத்துல இந்த பொண்ணு செத்து போயிடும். நான் பொண்ணு தானே சாகுது, பையன் சாகுது இல்லை. அவனை போய் நீ கூப்பிட்டு பாரு. வாங்க வந்துருங்க. நயன்தாரா கிடைக்கும். ஓகே சமாதன், செகண்ட் கேள்விக்கு டீம் ஏ பதில் சொல்லிட்டீங்க. இந்த டைம் நாங்க விட மாட்டோம். டீம் ஏல இருந்து யார் வர போறீங்க? டீம் ஏல இருந்து யார் வர போறதுன்னா எங்க சிந்தியா. அண்ட் டீம் பில இருந்து ரேஷ்மா. உங்களுக்கான கேள்வி இதோ. பிரேமம்ல வர டீச்சரோடைய பேர் என்ன? ரன் ரன். என்னடா தண்ணீரா கவுண்ட மாதிரி விழுகுது? அவ்வளோ ஆழமா இல்லம்மா. ஏய், நீங்க நில்லுங்களேன். டேய் ஓகேடா, டாங் அடிச்சது என்னமோ டீம் ஏ தான். ஏதான். நீங்களே ஆன்சர் கேளுங்க. வாங்க வாங்க, பதில் என்னன்னு சொல்லுங்க. மலர் ஆ மலர் சரியான பதிலா? മലരേ നിന്നെ കാണാതിരുന്ന മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ അലിവോടരികത്തിൽ നണയാതിരുന്ന അഴകേകിയ കനവെല്ലാം അകലുന്ന പോലെ ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനാഴത്തിനുള്ളിൽ അതിലോലമാകോരുമറിയാതെ സൂക്ഷിച്ച താളങ്ങൾ രാഗങ്ങൾ ഈണങ്ങളായി ഓരോരോ വർണ്ണങ്ങളായി ഇടറുന്നൊരെൻ്റെ ഇടനെഞ്ചിനുള്ളിൽ கேள்வி கேட்டது நான், பதில் இங்க வந்தது. அங்க என்ன ப்ரொபோசல் சீன் நடந்துட்டு இருக்கு? இங்கே போட்டுட்டேன். தங்கம். അലതല്ലും പ്രണയത്താൽ ഉണരും മലരേ. மேல வந்துருங்க. அண்ட் இந்த கேள்விக்கான கரெக்டான பதில் சொன்னது டீம் ஏ தான். ஸோ 50 பாயிண்ட்ஸ் கோஸ் டு டீம் ஏ. அவங்க வந்து ரொம்ப லீட்ல போயிட்டு இருக்காங்க. இந்த டைம் எப்படியாவது பிடிச்சிருங்க. ஓகே, ஸோ டீம் ஏல இருந்து யார் வர போறீங்க? டீம் ஏல இருந்து பூஜா. அண்ட் டீம் பில இருந்து சாவா. உங்களுக்கான கேள்வி என்னன்றதை கேட்டுடுறேன். செந்தில் சார் எந்த டப்பாவை எட்டி உதைச்சாரு? ரன் ரன். ஊர் சைடுல உரி அடிக்கும் போல இருக்கு. வீக்னஸ் வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்லை. ட்ரை பண்ணி அடிச்சா போதும். சின்னாடு வாங்க வாங்க. பூஜா பூஜா எங்க இவ்வளவு பேசுறீங்க? வா பாப்பா. பூஜா வந்துருங்க. நான் வந்து தள்ளி கிள்ளி விட்டுற போறான். இதுல பாக்ஸ் வேற சீன் வேற. இங்க வந்து காட்டேன் நீ வா. தைரியமான பொண்ணு தானே. வா 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 வா. குட் ட்ரை குட் ட்ரை. चावला आंसर है தெரியும் है? क्वेश्चन बोलो आंसर बोलती हूँ. क्वेश्चन தெரியாது है. सेंटेंस और मट्टू கேட்டேன். செந்தில் சார் எந்த டப்பாவை எட்டி உதைச்சாரு? I don't know the answer. You don't know the answer. செந்தில் சார் கையா. You know who is Sendil? Wait, he is giving me clue. No, wait. Answer किया. Please stop. What? Please stop. Right answer. Right answer.
கேடி பசங்கடா கழிச்சு ஃபைட்டுடா கைவி ஊத்துற கான்சம் ஃபைட்டுடா கால மாட்டையே கதற கதற தான் கழுத கூட காத பத்துது அப்படி நல்லதா பேசி பாடா அடத்தலையா இது ராவ். நீ கிரீஸ் டப்பான்னு சொன்னது எல்லாமே கரெக்டான விஷயம் தான் ஆனா அந்த தார் டப்பா தான் உனக்கு சொல்லி கொடுத்ததுன்றது ஊருக்கே தெரியும் இந்த பவுடர் டப்பா என்ன கலாய்க்குது பாரு. Are you seeing on the top and thinking? ஹூ இஸ் செந்தில் சார் What do I know? I gave you the answer now, bus. ஹூ இஸ் செந்தில் சார் நகி அவா 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 அவா. நான் கேட்ட கேள்விக்கு டாங் அடிச்சது டீம் பி தான் பட் ஆனால் பதில வந்து இவங்க சொல்லி கொடுத்து சொன்னதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது ஸோ இந்த கொஸ்டின் பாஸ் ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அடுத்த கொஸ்டின் பதில் சொல்றதுக்கு டீம் ஏல இருந்து ஸ்ரீவித்யா டீம் பில இருந்து ரொசாலியா. உங்களுக்கான கேள்வி இதோ. எட்டனா இருந்தா எத்தனை ஊர் வடிவேல் சார் பாட்டை கேட்டு இருக்கும் ஓகே டாங் அடிச்சது டீம் ஏ பதில் என்ன எட்டனா இருந்தா எட்டூரும் என் பேச்ச கேட்கும். எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும் பாட்டு தான் வருதா? Hey man. பத்தனா இருந்தா பத்தூரு கெம்பாட்ட பாடும் ஏய் மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போகும் இந்த நாடே 2 கட்டானாகும் ஊரே 2 பட்டு போகும் இந்த நாடே 2 கட்டானாகும் டீம் ஏ லீட்லயே வந்துட்டு இருக்கீங்களே. ஓகே இது எப்படியே பிடிச்சிட வேண்டியதான். டீம் ஏல வர யார் வர போறீங்க? டீம் ஏல சிந்தியா அண்ட் டீம் பில இருந்து ரேஷ்மா. உங்களுக்கான கேள்வி தளபதி விஜய் அவர்கள் வேதாளமாக நடித்த படம் எது? Run. எவ்வளவு இடங்கள் பண்றாங்க இந்த பொண்ணு உன்னிச்சு நிறைய கத்துக்கும் போல கத்துக்கிட்டு இருக்க. டாங் அடிச்சது டீம் ஏ. நீங்க அடிச்சீங்க ஆனா லேட்டா அடிச்சீங்க ஃபர்ஸ்ட் அடிச்சது டீம் ஏ தான் சிந்தியா பதில் என்ன சொல்லுங்க கொஸ்டின் டைம் கேளுங்க. அதெல்லாம் ஒரு வாட்டி தான் கேட்போம் ஃபர்ஸ்ட் கண்ண தரமா. வேதாளமாக நடித்த மூவி தானே ஆமா. வேதாளம். ரசிகர்கள் அனைவரும் எங்களை மயக்குமாறு மிக தாழ்வு நடிகர் விஜய் வேதாளமாக நடித்த படம் வேதாளம் விஜய். புலி. ஆ இந்த கேள்விக்கான பதில கரெக்டா சொன்னது டீம் ஏ 50 பாயிண்ட்ஸ் கோஸ் டு டீம் ஏ ஓகே சோ இந்த ரவுண்டோட ஓவராலா யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா டீம் பி. நீங்க வந்து இல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன். டீம் பி ஒரு क्वेश्चनக்கு சரியா ஆன்சர் பண்ணி 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. டீம் ஏ நாலே क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோ சார் டீம் ஏ. இதுலயுமே வந்து நம்மளுடைய கேர்ள்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து விளையாண்டாங்க. ஃபைனல் கேம் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபைனல் ரவுண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அண்ட் இதில் தான் தெரிய போகுது இந்த வாரத்தில் டீம் ஏ டைட்டில் வின் பண்ணாங்களா அண்ட் டீம் பி டைட்டில் வின் பண்ணுறாங்களான்னு தெரிய போகுது. ஸோ இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பொசிஷனுக்கு நீங்கள் போயிடலாம். இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Your time starts now.
டேய் பாக்ஸர், ஏடி. டேய் பாக்ஸர் தம்பி ஏறுடா. பேசாடா பேச்சு, நீ பேச்சு நான் பேசுன பேசுவோம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது என்னடா இது ஜிலேபி கொண்டை? இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. சாவலா, ஒரு வீர மங்கையை பேர் வச்சுட்டு நீங்க ஏறாம இருக்கீங்க. கமான் சாவலா, கமான் கமான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஒருத்தராவது வேலை. Very good team A and பூஜா. பார்த்து கீழே வந்துட்டீங்கன்னா அந்த 200 பாயிண்ட்ஸ் கிடையாது. நீங்க மேலேயே ரெஸ்ட் ஆகணும். கமான், எவரெஸ்ட் மலை ஏறுற மாதிரி உங்களை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பூஜா. கமான். அண்ணா மேலே Time போயிட்டு ஏறுங்கண்ணா. இருக்கு. அண்ணா மேலே ஏறுங்கண்ணா. அண்ணா ஏறுங்கண்ணா. சீஜா, come on, come on. போங்கண்ணா. இவனுக முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா. ஒரு பாக்ஸர் நீங்க கமான். சிந்தியா, ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு ஏதாவது பிளான் பண்ணி ஏறுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. வெரி குட் டீம் ஏ. ஸ்ரீவித்யா மேல ஏறிட்டாங்க. ஃபிளாக் எடுத்தாச்சு. 200 பாயிண்ட்ஸ் டு ஸ்ரீவித்யா. வெரி குட். Last 30 seconds. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Game over. So girls, கீழ இருக்கிற 3 பேர் எவ்வளவோ பண்ணிட்டா. Come on.
அண்ட் இந்த ரவுண்ட்ல யார் லீடிங் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ டீம் பி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் மேலே ஏறணும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். வாழ்த்துக்கள். அண்ட் டீம் ஏ சான்ஸே இல்லை. அந்த ஃபயர் ஸ்டார்டிங் கொடுத்த அந்த ஆட்டிடியூட்டு கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணி 2 ஃபிளாகை கலெக்ட் பண்ணி 400 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் டீம் பி 3 ரவுண்ட்லையுமே சேர்த்து டோட்டலாக எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க தெரியுமா? 250 தான் வாங்கியிருக்கோம். என்ன பண்ணுறது, பரவாயில்ல, நம்ம கிளாப் பண்ணிக்குவோம். அருமை 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 அருமை. அண்ட் டீம் ஏ 900 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த வாரத்தில் ஜங்ஜாக்கோட டைட்டில் வின்னர் டீம் ஏ. எஸ், டீம் ஏ 900 பாயிண்ட்ஸ் எடுத்து இன்னைக்கு டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க. ஜில் ஜங்ஜாக்கோடைய வின்னர் வந்து இன்னைக்கு டீம் ஏ தான். ஸோ உங்களுக்காக பார்பர் ஷாப் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வின்னிங் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் இதை பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பாக ரன்னர்ஸ்க்கும் இருக்குது. அதனால அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ரன்னர் டீம் எல்லாருக்கும் ஒன்று தாங்க. வினர் ரன்னர் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஆனால் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே ஒரே ஒருத்தர் தான். ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே கோஸ் டு பூஜா. மச்சானே மச்சானே வச்சாலே வச்சாலே குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே மச்சானே. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு சந்தோஷமும் இருக்குது. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம வருடத்தோட எண்டுக்கும் வந்துட்டோம். 2080க்கு டாடா பாபாய் சொல்லிட்டு 2019குள்ளே ஸ்டெப் பண்ண போகிறோம். இந்த 2018 நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸாக நிறைய வந்து நமக்கு காட்டியிருக்கோம். ஸோ 2019 ரொம்ப அருமையாக வரவேற்று நம்ம ஜில் ஜங் ஜக் ஷோ மாதிரியே ஃபுல் ஃபன்னாக அதை செலிப்ரேட் பண்ணி இந்த வருஷத்தை ரொம்ப ஹாப்பியாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் உலக மக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2019. அடுத்த வருஷமும் சூப்பரா ஃபன்னான கேர்ள்ஸோட உங்களை சந்திக்கிறோம். நீங்க டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. பை பை, லவ் யூ. ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை எல்லாம் ஓவர், ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருந்தா டாயரு. ஹாப்பி